ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்த்தி ஸ்ரீனிவாசன். வணக்கம் மேம். வரப்போகிற மாதங்களில் எந்த மாதிரியான ரிஸ்க் எல்லாம் இன்வெஸ்டர்ஸ் வாட்ச் அவுட் பண்ணணும்? இப்போது அடுத்தடுத்து வரப்போகிற மாதங்களில் எதெல்லாம் பெரிய ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்னு கேட்டால் நான் ஒரு 3 விஷயத்த சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பில் இருக்க ஒரு ஸ்ட்ரெச்டு வேல்யூவேஷன். செகண்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். இப்போது குளோபல் சப்ளை செயின் காரணமாக உங்களுக்கு ஆயில் ப்ரைஸ் ஏறும்போது நமக்கு இம்போர்ட் பில்லும் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து 3வது விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா எஃப்ஐயோட அவுட்ஃப்ளோ. இப்போ யூஎஸில் ஃபெட் ரேட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியாவிலேருந்து மணி எடுத்துகிட்டு போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது இருக்கிற சிச்சுவேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு ஹெவி ஃபாகில் கார் டிரைவ் பண்ணி போகிறாப்புல தான். ஸோ இப்போ நம்ம ஸ்பீடை கம்மி பண்ணி ப்ராப்பராக அந்த சீட் பெல்ட் அப்படிங்கிறது அந்த அசர்ட் அலோகேஷனை சரியாக பண்ணுறது தான் ஒரு ஸ்மார்ட்டான மூவாக இருக்கும். இன்னைக்கு இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனில் இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட், குளோபல் அன்சர்டனிட்டிஸ் இதெல்லாம் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம வீட்டிலேயே க்ராசரிஸ் அப்படிங்கிறத முன்னாடி ஒரு 5000 ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதே பொருளை இப்போ நம்ம ஒரு 7000 ருபீஸ் கொடுத்து வாங்குறாப்புல இருக்குது. இதுதான் இன்ஃப்ளேஷன். இப்போ குளோபல் அன்சர்டனிட்டி கூடவே இருக்குது. பட் ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது அன்சர்டனிட்டியும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டாக்ஸ் அந்த மாதிரிலேருந்து ஒரு சேஃபான ஒரு இடத்துக்கு மணியை மூவ் பண்ணும் அப்படின்னு எஃப்டியில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு குளோபல் மேக்ரோ எக்கனாமிக் வியூவில் தான் பார்க்கணும். இந்த மாதிரி அன்சர்டனிட்டிஸ் இருக்கிற சிச்சுவேஷனில் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இதில் எந்த ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணால் ரைட்டாக இருக்கும்? லார்ஜ் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்மளோட எக்ஸ்சேஞ்சில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் ஃபஸ்ட்டு 100 யார் இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம லார்ஜ் கேப் கம்பெனிஸ்னு சொல்லுவோம். அது எல்லாமே க்ரோன் கம்பெனிஸ். மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும்போது அதிகமாக அந்த கம்பெனிஸை லார்ஜ் கேப் கம்பெனிஸை பாதிக்காது. ஸோ அதனால லார்ஜ் கேப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவே மிட் கேப்பு, ஸ்மால் கேப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதை பொறுத்த வரைக்கும் க்ரோயிங் கம்பெனி. ஸோ மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரிஸ்க் ரிவார்டும் அதுக்கேற்றாப்புல இருக்கும். ஸோ அதனால் நம்மளோட போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் நம்ம கரெக்டாக இருக்கும். எந்த மாதிரியான செக்டார்ஸை இன்வெஸ்டர்ஸ் இப்போது அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அண்டர் எஸ்டிமேட்டிங் செக்டர் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம க்ரீன் எனர்ஜி அண்ட் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங்னு சொல்லுவேன். இப்போ நார்மலாக பீப்புள் பொறுத்த வரைக்கும் இல்லை ஐடியாக இருக்கட்டும், ஃபார்மாவாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஈவிக்கு இருக்கிற டிமாண்டு, இன்ஃப்ராக்கு இருக்கிற புஷ் அதுக்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஸ்கோப் இருக்குது. ஸோ ட்ரெடிஷ்னல் செக்டர் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. பட் இப்போ இருக்கிற அந்த நியூ ஏஜ் மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு ஹெவியான பொட்டென்ஷியலும் இருக்குது. பட் இப்போ இருக்கிற அந்த நியூ ஏஜ் மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு ஹெவியான பொட்டென்ஷியலும் இருக்குது. மறுபடியும் ரியல் எஸ்டேட் ஒரு அட்ராக்டிவான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக மாறிக்கிட்டு இருக்கா? ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயம் தான். இப்போ வந்து எனக்கு ஒரு செகண்ட் இன்கம் வேணும், ஒரு பாசிவ் இன்கம் வேணும், ஒரு கேபிட்டல் அப்ரிசியேஷனும் இருக்கணும், ஒரு ரெண்டல் இன்கம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பாசிவ் இன்கமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு அட்ராக்டிவான விஷயம் தான். பட் அது எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு 10 lakh ருபீஸை வச்சுட்டு இப்போ போய் நான் ஒரு வீடு வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் பெரிய ஒரு கொஷின் மார்க் தான். பட் இப்போது ரிட்ஸ் வந்தாச்சு, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் ஒரு காமன் மேன் கூட ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறப்பல கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்மார்ட்டான வழியில் ரியல் எஸ்டேட்டை திரும்ப கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கோல்டுக்கு இம்போர்ட் டியூட்டிஸ் ஏற்றுனதுக்கு பிறகு கோல்டு விலை ரொம்பவே அதிகமாக இருக்கு. இருந்தாலும் கூட மார்க்கெட் பெரிய அளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்காத நிலையில் கோல்டோட எக்ஸ்போஷரை இன்னும் அதிகப்படுத்தலாமா? போர்ட்ஃபோலியோவில் கோல்டோட அசட் அலோகேஷன் அப்படிங்கிறது ஒரு 10 to 15% இருந்தாலே போதும். உங்களுக்கு மார்க்கெட்டோட அன்சர்டனிட்டி, குளோபல் அன்சர்டனிட்டிஸ்லாம் வரும்போது நம்ம போர்ட்ஃபோலியோவை ஒரு பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி என்கிட்ட 10 லட்சம் இருக்குது அப்படின்னா எந்த மாதிரியான அசட் கிளாஸில் நான் அலோகேட் பண்ணலாம்? இது ரொம்ப நல்ல கொஷின். ஒரு 10 lakh ருபீஸ் கையில் இருக்குது, அதை எப்படி அலோகேட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்காக. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி அவங்களுக்குள்ளேயே ஒரு கொஷின் கேட்டுக்கணும். எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கா, இன்சூரன்ஸ் ப்ராப்பராக பண்ணியிருக்கோமா, ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் எதுவும் ப்ராப்பராக பண்ணலாமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு தேவைன்னு வரும்போது நம்ம நேராக இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து தான் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணக்கூடாது. எதுக்கு கரெக்டாக ப்ராப்பராக அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப்பை முடிச்சிடணும். இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணியாச்சு, இப்போ ஒரு 10 lakh என்கிட்ட இருக்குது அதை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா
முதல்ல அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, அது ஷார்ட் டேர்முக்காக பண்ணுறோமா இல்லை லாங் டேர்முக்காக பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஷார்ட் டேர்ம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணாலே போதும். இப்போ லாங் டேர்ம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த பணம் தேவை அப்படின்னு இருக்கும்போது அந்த 10 லேக்கை நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 70% ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவேன், ஒரு 10% டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதுவும் எதுக்காக அப்படின்னா, மார்க்கெட் இறங்கும் போது அந்த டெட்லேருந்து நான் திரும்ப ஈக்விட்டிக்கு போகிறதுக்காக. அடுத்து இன்னும் ஒரு 10% கோல்டில், அதுவும் பார்த்தீங்கன்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு, ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு, இல்லைனா ETF, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ அடுத்து இன்னும் 10% பார்த்தோன்னா ரிட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோவை நான் க்ரியேட் பண்ணுவேன். மார்க்கெட் ரொம்ப வலட்டைலாக இருக்கும்போது எந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் கரெக்டாக இருக்கும்? ஒரு கேஷாக ஒரு லிக்விட் அசட்டாக வந்து எவ்வளோ வச்சுருக்கணும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக க்ரியேட் பண்ணணும். எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் ஆகுதோ இன்டூ 6, அதாவது 6 மாதத்துக்கு வீட்டுக்காகிற செலவை வந்து அவங்க அதை தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கலாம், இல்லை நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டாலும் ஓகே. ஸோ அதை வந்து அவங்க எப்போவுமே அவங்களுக்கு ஆக்சசபிளாக இருக்கிற ஒரு இடத்துல அவங்க வச்சுருக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். போன தடவையே நம்ம அந்த கொஷினுக்கே பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஒரு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது, அதுக்கேற்றாப்புல நம்ம ஈக்விட்டியில் இருக்கா இல்லை டெட்டில் இருக்கா, ஒரு 10%லேருந்து ஒரு 15% நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஒரு டெட்லையும் வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நிஃப்டியோட லெவல் பார்த்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு 3%, 5% எப்பெல்லாம் நிஃப்டி கீழே இறங்குதோ அப்போது டெட்லேருந்து ஈக்விட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கள் அந்த அமௌண்ட்டை. இது மாதிரியும் பண்ணலாம். இல்லை ஒரு லம்சமோட ஒரு எஸ்ஐபியும் நான் போட்டுட்ருக்கேன், இப்போ ஒரு 10 லேக் போன தடவை பார்த்தோம், ஒரு 10 லேக் வந்து ஒரு லம்சமாகவும் நான் பண்ணுறேன், அது கூடவே ஒரு எஸ்ஐபியும் ஸ்டார்ட் பண்ணி 10,000 ரூபா எஸ்ஐபியும் மாதம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் ஏறினாலும் இறங்கினாலும் எஸ்ஐபி அப்படிங்கிறது பர்ச்சேஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு தேவைப்படும் போது ஒரு டெட்லேருந்து ஒரு அடிஷனல் பர்ச்சேஸ் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த எஸ்ஐபி ரன் பண்ணிட்டு இருந்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி இது இண்டிவிஜுவல் வைஸ் ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறும். கரண்ட் மார்க்கெட் என்விரான்மெண்ட்டில் இன்வெஸ்டர்ஸ் பண்ணுற மேஜரான மிஸ்டேக்ஸ் என்ன? காமன் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்ட் எதுவுமே எடுத்து வைக்காமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது, ப்ரொடெக்ஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாம் எதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ணாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணுறது, அசர்ட் அலோகேஷனை ப்ராப்பராக பண்ணாமல் இருக்கிறது. அடுத்து ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் வந்து எந்த ஒரு ரிசர்ச்சுமே இல்லாமல் எல்லாரும் வாங்குறாங்க அதனால் நானும் அந்த ஷேரை வாங்குறேன், அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்பல அந்த ஃபோமோ அப்படிங்கிறது ஒன்று. அடுத்து பார்த்தோன்னா பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை மட்டுமே வச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறது. அடுத்து இன்னும் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, 100% போர்ட்ஃபோலியோவை நான் கோல்டில் மட்டுமே வச்சுப்பேன், 100% போர்ட்ஃபோலியோ ஈக்விட்டியில் மட்டுமே இருக்கும், டெட்டில் மட்டுமே இருக்கும், அதே மாதிரி ரியல் எஸ்டேட் மட்டும்தான் நான் பண்ணுவேன். இந்த மாதிரி 100% ஒரே அசட் கிளாஸில் ஒரு போர்ட்ஃபோலியோவை மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே மிஸ்டேக்ஸ் தான். செக்டர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் PLI ஸ்கீம்ஸ், அதாவது இப்போ சைனா வந்து +1 ஸ்ட்ராட்டஜி மூலயமா நம்ம இந்தியா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இருக்கிறது. தென் எலக்ட்ரானிக்ஸு, டிஃபென்ஸு, ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா ஃபினான்ஷியலைசேஷன் ஆஃப் அசட்ஸ், அதாவது இப்போ முன்னாடிலாம் கோல்டு அப்புறம் வந்து ரியல் எஸ்டேட் லேண்டு மட்டும்தான் அப்படிங்கிறதுலேருந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறையா ஒரு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது மூலிமா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸாக இருக்கட்டும், ப்ரோக்கிங் ஃபர்ம்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்த 3லேருந்து 5 வருஷத்துக்குள்ள ஒரு இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எந்த அசட் கிளாஸ் ரைட்டாக இருக்கும்? நம்ம இந்தியாவோட பாப்புலேஷன் பார்த்தோம் அப்படின்னா யங்கர் ஜென்ரேஷன் ரொம்ப அதிகம். ஸோ அவங்க எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ட்ராவல், ப்ரீமியம் பிராண்ட்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல், இதுக்காகலாம் செலவு பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா டிஸ்கிரிஷ்னரி கன்சம்ஷனுக்குள்ளே வரும். ஸோ இந்த செக்டருமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஒரு லாங் டேர்மில் வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த செக்டர்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.